தமிழ்நாட்டில் இன்று தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி ஆகிய 5 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோவை மற்றும் நீலகிரி ஆகிய 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பவானிசாகர், கடம்பூர், தாளவாடி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழை விவசாயத்திற்கு பெரிதும் கை கொடுக்கும் என்பதோடு வெப்பம் தணிந்ததால் பொதுமக்களும் மகிழ்ச்சியில் உள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்ட நிலையில் கடும் குளிர் நிலவியதால் சுற்றுலா பயணிகளும் விடுதிகளுக்குள் முடங்கினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த பலத்த மழையால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். திருநாவலூர், களமருதூர், வடக்குறும்பூர், நெய்வானை, பில்ராம்பட்டு, மலையனூர், எறையூர் உள்ளிட்ட பல கிராமங்களில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 2 மணி நேரமாக கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. அதே சமயம் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தேனி மாவட்டம் வராக நதி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் கரையோர பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்து வரும் கனமழையால் ஏற்படும் வெள்ள நீர் வராக நதி ஆற்றில் கலப்பதால் பொதுமக்கள் ஆற்றை கடக்கவோ குளிக்கவோ கூடாது என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சின்னூர் மலை கிராமத்தில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய 4 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். திருமண நிகழ்ச்சிக்காக சின்னூரில் இருந்து பெரியகுளத்திற்கு சென்ற அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் வெள்ளத்தில் சிக்கிய நிலையில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் கயிறு மூலம் மீட்டனர். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் தேங்கிய மழைநீரை வெளியேற்றும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கனமழை காரணமாக அங்கு மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து துர்நாற்றம் வீசிய நிலையில் அடைப்புகள் அகற்றப்பட்டு தேங்கிய நீர் வெளியேற்றப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கோத்தகிரி செல்லும் நெடுஞ்சாலையில் மண் சரிவு ஏற்பட்டது. வண்டிச்சோலை பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் சிக்கிக் கொண்ட நிலையில் மற்றொரு வாகனம் மூலம் அது மீட்கப்பட்டது. இதனை அடுத்து JCB மூலம் மண் அகற்றப்பட்டு சாலையில் போக்குவரத்து சீரானது. கேரள மாநிலம் கொச்சியின் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. பகல் நேரத்தில் கனமழை கொட்டி தீர்த்ததால் போதிய வெளிச்சம் இல்லாமல் ரம்மியமாக காணப்பட்டது. இதனால் பகல் நேரத்திலேயே வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியே சென்றனர். கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் வெளுத்து வாங்கிய கனமழைக்கு 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்ததால் படகுகள் மூலமாக மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தொடர் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. 6ஆம் கட்ட மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை 6 மணிக்கு நிறைவடைகிறது. ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ஒடிசா, ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், பீகார் ஆகிய 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 58 மக்களவை தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. வாக்குப்பதிவு விவரங்கள் தொடர்பான படிவம் 17C-ஐ இணையதளத்தில் வெளிப்படையாக பதிவேற்றுவது வாக்காளர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் என உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் போலியான அவநம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் படங்களை மாப்பிங் செய்து வெளியிட வாய்ப்புள்ளதாக தேர்தல் ஆணையம் கவலை தெரிவித்துள்ளது. சாதி, சமூகம், மொழி மற்றும் வகுப்புவாத அடிப்படையில் பிரச்சாரம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து இரு கட்சிகளின் தலைவர்களான JP நட்டா மற்றும் மல்லிகார்ஜுன கார்கேவிற்கும் கடிதம் அனுப்பியுள்ளது. ஜார்க்கண்டின் பொக்கோரோ ஸ்டீல் சிட்டியில் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது. வரும் சனிக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கும் நிலையில் மக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் அங்கு காவல்துறை மற்றும் துணை ராணுவ படையினர் கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடத்தினர். வாக்குப்பதிவு
தினத்தன்று டெல்லியில் மெட்ரோ ரயில் சேவை அதிகாலை 4 மணிக்கு தொடங்கும் என மெட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. 30 நிமிடங்களுக்கு ஒரு ரயில் என காலை 6 மணி வரை ரயில்கள் இயங்கும் என்றும் காலை 6 மணிக்கு பிறகு வழக்கமான அட்டவணையின் கீழ் செயல்படும் எனவும் அறிவித்துள்ளது. நார்த் பிளாக் கட்டடத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதையடுத்து உள்துறை அமைச்சகம் உள்ளிட்ட அலுவலகங்களில் வெடிகுண்டு நிபுணர்களை வரவழைத்து தீவிர சோதனை நடத்தப்பட்டது. மேலும் சோதனை நடந்த இடத்திற்கு தீயணைப்பு வாகனங்களும் சென்றன. விட மோசமான நோய்கள் இந்தியா கூட்டணியிடம் இருப்பதாக பிரதமர் மோடி கடுமையாக விமர்சித்திருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் அந்த நோய்கள் வகுப்புவாதம், இனவாதம், வாரிசு அரசியல் என்றும் அவை பரவினால் நாட்டையே அழித்துவிடும் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் வேட்பாளர் யார் என்பது குறித்து தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு இந்தியா கூட்டணி முடிவெடுக்கும் என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருக்கிறார். இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை ஏற்றுக்கொள்கிறீர்களா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் இவ்வாறு பதிலளித்திருக்கிறார். ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் வடக்கு புவனேஸ்வர் சட்டமன்ற தொகுதியில் சாலை பேரணி நடத்தி ஆதரவு திரட்டினார். பிஜேடி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் சுசாந்தா ரூட்டை ஆதரித்து நவீன் பட்நாயக் வாக்கு சேகரித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் ராய் வந்த வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினர். மக்களவைத் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு ஜூன் 1ஆம் தேதி வாரணாசியில் நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு வாகன சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகள் காங்கிரஸ் வேட்பாளர் சென்ற கான்வாய் வாகனங்களை ஆய்வு செய்தனர். மேற்கு வங்கத்தில் 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு வழங்கப்பட்ட அனைத்து ஓபிசி சான்றிதழ்களும் ரத்து செய்யப்படுவதாக கொல்கத்தா உயர்நீதிமன்றம் அறிவித்த நிலையில் இந்த தீர்ப்பை ஏற்க மாட்டோம் என முதலமைச்சர் மமதா பானர்ஜி அறிவித்திருக்கிறார். தபசிலி சமூகத்திற்கு வழங்கப்பட்டுள்ள உரிமைகளை பறிக்கும் உத்தரவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஆம் ஆத்மி பெண் எம்பி சுவாதி மாலிவால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தில் நியாயமான விசாரணை நடத்தி நீதி வழங்க வேண்டும் என எதிர்பார்ப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவால் முதன்முறையாக கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் போலீசார் முறையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். தாக்குதல் விவகாரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் பேச்சு முரணாக இருப்பதாக ஆம் ஆத்மி எம்பி சுவாதி மாலிவால் கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் முரண்பாடு 1000 முறை மரணித்து விட்டதாக காட்டமாக தெரிவித்துள்ளார். கட்சி குடும்பமான மீது மரியாதை இருந்தால் எங்கிருந்தாலும் இந்தியாவிற்கு திரும்பி வந்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என பிரஜ்வால் ரேவண்ணாவிற்கு குமாரசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆபாச வீடியோ வெளியான விவகாரத்தில் தலைமறைவாக உள்ள பிரஜ்வால் ரேவண்ணாவிற்கு குமாரசாமி ஏற்கனவே வேண்டுகோள் விடுத்தது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் உள்ள சாலையோர கடையில் மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் பாஜக தொண்டர்களோடு தேநீர் அருந்தினார். அப்போது கடையில் இருந்த வியாபாரியிடம் சிறிது நேரம் உரையாடினார். ஜார்க்கண்ட் மாநில பெண்களோடு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தார். ராஞ்சி தொகுதியில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட பிரியங்கா காந்தி அங்குள்ள பெண்களோடு உற்சாகமாக நடனமாடிய காட்சிகளை காங்கிரஸ் கட்சி சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருக்கிறது. மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்க வந்த வங்கதேச எம்பி அன்வருல் அசீம் கடந்த வாரம் திடீரென மாயமான நிலையில் அவரது உடல் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. அன்வருல் அசீம் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டிருக்க கூடும் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம் வந்தனர். வைகாசி பௌர்ணமியை ஒட்டி நேற்று மாலையிலிருந்தே கோவிலில் குவிந்த பக்தர்கள் 14 கிலோமீட்டர் மலைப்பாதையை சுற்றி கிரிவலம் வந்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வைகாசி மாத பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு கடற்கரையில் தங்கி வழிபட நள்ளிரவில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். திருச்சி, சேலம், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் நேற்று மாலை முதலே கடற்கரையில் குவிய துவங்கினர்.
வைகாசி விசாகம் மற்றும் பௌர்ணமியை ஒட்டி திருச்செந்தூர் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. கோவிலுக்கு காரில் சென்ற பக்தர்கள் சாலையோரத்தில் வாகனங்களை நிறுத்தியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கொடைக்கானலில் ராட்சத மரம் முறிந்து சாலையிலும் உயர் அழுத்த மின் கம்பிகளின் மீதும் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மின்வாரிய ஊழியர்கள் மின் பாதிப்பை சீரமைத்த நிலையில் குறிஞ்சி ஆண்டவர் கோயிலுக்கு செல்லும் பிரதான சாலையில் விழுந்த மரத்தை அகற்றி நகராட்சி ஊழியர்கள் போக்குவரத்தை சீர் செய்தனர். திமுக ஆட்சியில்தான் அதிக பேருந்துகள் வாங்கப்பட்டதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். 2011 முதல் 2021 வரையிலான அதிமுக ஆட்சியில் 14,489 புதிய பேருந்துகள் மட்டுமே வாங்கப்பட்டதாகவும் 2006 முதல் 2011 வரையிலான திமுக ஆட்சியில் 15,005 பேருந்துகள் வாங்கப்பட்டதாக புள்ளி விவரத்துடன் இபிஎஸ்க்கு பதிலடி கொடுத்துள்ளார். சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டும் விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமைகளை காக்க தவறியதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனுக்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் அண்டை மாநிலங்கள் சுதந்திரமாக அணைகள் கட்டுவதாகவும் விமர்சித்துள்ளார். பாஜக அலுவலகத்தை முற்றுகையிடும் தேதியை காங்கிரஸ் முன்கூட்டியே தெரிவித்தால் வரும் 10 பேருக்கும் உணவு தயார் செய்து தரப்படும் என எக்ஸ் தளத்தில் அண்ணாமலை கிண்டலாக தெரிவித்துள்ளார். பாஜக தலைவர்கள் தமிழகத்தை அவமதிப்பதாக கூறி கமலாலயத்தை முற்றுகையிடப் போவதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்தது. நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்காமல் தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு பள்ளிகளை நடத்துவதுதான் திமுக அரசின் 3 ஆண்டு சாதனையா என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அனைத்து பள்ளிகளிலும் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என அறிக்கை வெளியிட்டுள்ளார். தனிநபர் குறித்த பிரதமர் மோடியின் விமர்சனத்தை தமிழர்களை நோக்கி பேசியதாக திரித்து கூறுவதா என திமுக காங்கிரஸ் கட்சியினருக்கு பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் பேசியதை திரித்து கூறியதற்காக செல்வ பெருந்தகை மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் MP ராகுல் காந்தியை புகழ்ந்து பதிவிட்ட வீடியோவுக்கு அதிமுகவில் கடும் எதிர்ப்பு எழுந்ததை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தனது பதிவை நீக்கியுள்ளார். இது தொடர்பான செல்லூர் ராஜுவின் விளக்கத்தை ஏற்க அதிமுக தலைமை மறுத்துவிட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. டென்மார்க் நாட்டின் கல்வித்துறை இயக்குநரகத்திற்கு சென்ற அமைச்சர் அன்பில் மகேஷ் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த இயக்குநர்களிடம் கலந்துரையாடினார். அப்போது தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் மாணவர்கள் சார்ந்த திட்டங்கள் குறித்து அந்நாட்டு கல்வி அதிகாரிகளிடம் எடுத்துரைத்தார். வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும் மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஸ்டிக்கர் அகற்றும் நடவடிக்கைக்கு விலக்களிக்க கோரி மருத்துவர்கள் நலச்சங்கம் சார்பில் மனு தாக்கல் செய்த நிலையில் ஸ்டிக்கர் ஒட்டுவதை தவறாக பயன்படுத்தினால் நடவடிக்கை எடுக்கலாம் என நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை சிறுமிகள் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடைய தங்கும் விடுதிக்கு சீல் வைக்கப்பட்டது. இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருக்கு விடுதி கொடுத்து உதவியதாக எழுந்த புகாரின் பேரில் உடுமலைப்பேட்டை சத்திரம் வீதியில் உள்ள ஸ்ரீ சிவா லாட்ஜுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். சென்னை திருவொற்றியூரில் அடிதடி வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேரில் ஒருவரை விடுவித்ததால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் காவல் நிலையம் முன்பாக மறியலில் ஈடுபட்டனர். தண்டையார்பேட்டை ஹரிபிரசாதை தாக்கியதாக கைது செய்யப்பட்ட ஆரோன் என்பவரை போலீசார் விடுவித்ததாக கூறப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அருகே அனுமதியின்றி இயங்கிய பொருட்காட்சி பூங்காவிற்கு சீல் வைக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி வட்டாட்சியர் ஆறுமுகம் தலைமையில் வருவாய்த்துறையினர் சீல் வைத்து நடவடிக்கை எடுத்த நிலையில் முறையாக அனுமதி பெற்ற பின்னர் மீண்டும் நடத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூரில் SI தேர்வில் தேர்ச்சி அடைந்த மாணவர் போலீஸ் சீருடையுடன் வந்து தனது வெற்றிக்கு காரணமான ஆசிரியையிடம் ஆசீர்வாதம் பெற்றார். வடலூரில் செயல்படும் தென்காசி ஆகாஷ் IAS இலவச பயிற்சி மையத்தில் படித்த அன்பழகன் என்பவர் ஆசிரியை சுபஸ்ரீ என்பவருக்கு தனது தொப்பியை அணிவித்து மகிழ்ந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹசூர் அருகே கோவிலில் திருடப்பட்ட 300 கிராம் வெள்ளி பொருட்களை திருடர்கள் மீண்டும் கொண்டு வந்து வைத்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. அத்திமுகம் கிராமத்தில் உள்ள ஐராவதேஸ்வரர் கோவிலில் இருந்த பொருட்களை கடந்த வாரம் மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர்.
மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டை அருகே சூறைக்காற்றால் 1000 ஆண்டு கால புளிய மரம் வேரோடு சாய்ந்தது. புதுக்குளம் 1வது பிட் கிராமத்தில் பொதுமக்களின் காவல் தெய்வமாக விளங்கி வந்த இந்த புளிய மரம் சப்பானி என்று அழைக்கப்பட்ட நிலையில் வேரோடு சாய்ந்த மரத்தை அப்பகுதி மக்கள் வணங்கி சென்றனர். சென்னையில் வீட்டை எழுதி தருவதாக கூறி போலி ஆவணங்களை தயாரித்து 80 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஐடி நிறுவன ஊழியர் புகார் அளித்துள்ளார். எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் தரமணியில் தன்னுடன் வேலை பார்க்கும் விக்னேஷ் சம்பந்தம் என்பவர் மீது தெற்கு இணை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள இயற்கை ஆர்வலர் வீட்டில் ஆண்டுக்கு ஒருமுறை இரவு நேரத்தில் 1 மணி நேரம் மட்டுமே பூத்திருக்கும் பிரம்ம கமல மலர்கள் பூத்த அரிய நிகழ்வு நடைபெற்றுள்ளது. உகார்த்தே நகர் பகுதியைச் சேர்ந்த கிரீன் ஹவுஸ் ஆர்வலர் ரெமி என்பவருடைய வீட்டில் பூத்த 8 மலர்கள் நல்ல நறுமணம் வீசியதாக தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஏற்காடு அண்ணா பூங்காவில் அலங்கரிக்கப்பட்ட மின்னொளி சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக அமைந்திருக்கிறது. பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்வேறு உருவங்களை காண இரவு நேரத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மின்னொளியின் நடுவே நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் கொட்டும் கனமழையிலும் சிம்ஸ் பூங்கா பழ கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகிறது. அங்கு 64வது பழ கண்காட்சி நாளை தொடங்க உள்ள நிலையில் பழங்களால் அலங்கார பொம்மைகள் அமைக்கும் பணி முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே 2 யானைகள் குட்டியுடன் உலா வந்த காட்சி வெளியாகியுள்ளது. சாலக்குடி பகுதி சாலையில் யானைகள் ஹாயாக வலம் வந்ததை பார்த்து சுற்றுலா பயணிகள் வாகனத்தில் இருந்தவாறு படம் பிடித்த நிலையில் அந்த காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. கோவை ஆலாந்துறை அடுத்த மத்வராயபுரம் பகுதியில் ஒற்றை காட்டு யானை ஒன்று விவசாய நிலங்களுக்குள் உலா வந்ததால் மக்கள் பீதியடைந்தனர். இதையடுத்து தகவல் அறிந்து வந்த போலுவாம்பட்டி வனத்துறையினர் காட்டு யானையை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்துள்ளது. கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் கருமேகங்கள் சூழ கொட்டி தீர்த்த மழைநீர் காரணமாக வாகனங்களின் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியே வாகன ஓட்டிகள் பயணித்தனர். இங்கிலாந்து நேபாளம் இடையிலான நட்பு ஒப்பந்தம் 100 ஆண்டுகளை கடந்ததன் கொண்டாட்ட விழாவில் இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக்கை நடிகை மனிஷா கொய்ராலா சந்தித்து பேசினார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மனிஷா கொய்ராலா எவரெஸ்ட் மலையேற்றத்திற்கு வருமாறு பிரதமருக்கு அழைப்பு விடுத்ததாக கூறினார். IPL தொடரின் எலிமினேட்டர் சுற்றில் பெங்களூருவை வீழ்த்தி ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய பெங்களூரு அணி 172 ரன்களை எடுத்த நிலையில் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 19வது ஓவரில் இலக்கை தாண்டி வெற்றி பெற்றது. இதன் மூலம் IPL தொடரில் இருந்து பெங்களூரு அணி வெளியேறியது. IPL தொடரின் எலிமினேட்டர் சுற்றில் பெங்களூருவை வீழ்த்தி வெற்றி பெற்ற ராஜஸ்தான் அணி முதலாவது தகுதிச் சுற்றில் தோல்வியடைந்த ஹைதராபாத் அணியோடு நாளை மோத உள்ளது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டியில் கொல்கத்தா அணியுடன் மோதும் என்பது குறிப்பிடத்தக்கது. IPL தொடரில் 8000 ரன்களை குவித்த முதல் வீரர் என்ற சாதனையை விராட் கோலி படைத்திருக்கிறார். ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் விராட் கோலி இந்த சாதனையை படைத்த நிலையில் ஷிகர் தவான் 6769 ரன்களை எடுத்து 2வது இடத்தை பிடித்துள்ளார். IPL தொடரில் அதிக முறை டக் அவுட் ஆனவர்கள் பட்டியலில் RCB வீரர் தினேஷ் கார்த்திக்கின் மோசமான சாதனையை மேக்ஸ்வெல் சமன் செய்துள்ளார். IPL தொடரில் மட்டும் 18 போட்டிகளில் டக் அவுட் ஆகி தினேஷ் கார்த்திக், மேக்ஸ்வெல் ஆகிய இருவரும் முதலிடத்தை பகிர்ந்துள்ளனர். பெங்களூரு அணி வீரர் தினேஷ் கார்த்திக் LBW முறையில் ஆட்டமிழந்த நிலையில் 3வது நடுவர் கொடுத்த தவறான தீர்ப்பால் சர்ச்சை எழுந்துள்ளது. நாட் அவுட் என மாற்றி அறிவிக்கப்பட்டதால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினர் கொந்தளித்த நிலையில் 3வது நடுவரின் தீர்ப்பை ரசிகர்கள் விமர்சித்து வருகின்றனர். IPL தொடரின் இறுதிப் போட்டி மற்றும் 2வது குவாலிஃபயர் போட்டியில் பங்கேற்பதற்காக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் சென்னை வந்தடைந்தன. விமான நிலையம் வந்தடைந்த அணியினருக்கு அந்தந்த நிர்வாகம் சிறப்பான வரவேற்பு அளித்தது.
IPL தொடரின் எலிமினேட்டர் சுற்றுக்கு முன்னதாக பெங்களூரு அணியின் பயிற்சி ரத்து செய்யப்பட்டதற்கான காரணம் குறித்து குஜராத் கிரிக்கெட் சங்கம் விளக்கம் அளித்துள்ளது. விராட் கோலியின் உயிருக்கு அச்சுறுத்தல் காரணமாக பயிற்சி ரத்தானதாக தகவல்கள் வெளியான நிலையில் வெப்ப அலை காரணமாகவே ரத்து செய்யப்பட்டதாக குஜராத் கிரிக்கெட் சங்கம் தெரிவித்துள்ளது. ராயன் படத்தின் 2வது பாடல் நாளை வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. நடிகர் தனுஷ் எழுதி இயக்கி நடித்திருக்கும் இந்த படத்திற்கு AR ரஹ்மான் இசையமைக்கிறார். இதில் செல்வராகவன், SJ சூர்யா, பிரகாஷ் ராஜ், வரலட்சுமி சரத்குமார், துஷாரா விஜயன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். விஷ்ணு இடவன் இயக்கத்தில் கவின் கதாநாயகனாக நடிக்கும் புதிய படத்தில் நடிக்க நயன்தாரா ஒப்பந்தமாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த படத்தை 7 ஸ்கிரீன் லலித் தயாரிக்கவிருப்பதாகவும் விரைவில் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது. பிரான்சில் நடைபெற்ற கேன்ஸ் திரைப்பட விழாவில் பாலிவுட் நடிகை கியாரா அத்வானி 30 கோடி ரூபாய் மதிப்புடைய நெக்லஸ் அணிந்து வந்து பார்வையாளர்களை கவர்ந்தார். பிங்க் மற்றும் கருப்பு கலரில் மீன் வடிவிலான உடை அணிந்து வந்த அவருடைய புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. பாலிவுட் நட்சத்திர தம்பதிகளான ஆலியா பட், ரன்வீர் கபூர் தம்பதி வரும் தீபாவளி பண்டிகையை மகள் ரகாவுடன் தங்களது புதிய வீட்டில் கொண்டாட உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஆலியா பட், ரன்வீர் கபூர் தம்பதி மும்பை பாந்த்ராவில் புதிய வீட்டை கட்டி வரும் நிலையில் அதன் கட்டுமானங்களை அவ்வப்போது பார்வையிட்டு வருவதாக கூறப்படுகிறது. கேன்ஸ் திரைப்பட விழாவில் பங்கேற்ற புகைப்படங்களை நடிகை அதித்தி ராவ் ஹைதாரி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். 2வது முறையாக சிவப்பு கம்பள வரவேற்பில் பங்கேற்றுள்ள அவர் மஞ்சள் நிற உடையில் தங்கம் மற்றும் முத்துக்கள் தொங்கும் காதணிகளை அணிந்து பார்வையாளர்களின் மனதை கவர்ந்துள்ளார். நடிகை கிருத்தி ஷெட்டியின் சமீபத்திய போட்டோ ஷூட்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. தனது மெழுகு உடல் தெரியும் வண்ணம் மெரூன் கலர் ஆடை அணிந்து விதவிதமாக போஸ் கொடுத்து அவர் எடுத்த போட்டோ ஷூட்களுக்கு ரசிகர்கள் லைக்ஸ்களை குவித்து வருகின்றனர். உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் தெப்ப உற்சவம் தொடங்கியது. தகர காளி பேரல்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட தெப்பத்தில் பார்வதி சமேத கல்யாண சுந்தரர் மண்டபத்தில் இருந்து எழுந்தருள செய்து தெப்ப உற்சவம் தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவின் பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீசார் ஈடுபட்டுள்ளனர். சென்னை வடபழனி முருகன் கோயிலில் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பிரம்மோற்சவத்தின் 9ஆம் நாளான நேற்று சீர்வரிசை தட்டு வைத்து எஜமான சங்கல்ப பூஜையுடன் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெற்றது. அதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தை அடுத்த கந்தசாமிபுரம் கிராமத்தில் காளியம்மன் கோவில் வைகாசி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி நடைபெற்ற சேற்று திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று கண்மாயில் இருந்து சேற்றை எடுத்து உடலில் பூசிக்கொண்டு ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர். கோவை மாவட்டம் அன்னூரை அடுத்த சாலையூரில் உள்ள பழனியாண்டவர் கோவிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் பங்கேற்று பூ, பழம், தேங்காய் போன்ற பொருட்களை வைத்து திருவிளக்குகளை ஏற்றி பக்தி பாடல்களை பாடி முருகப்பெருமானை தரிசித்தனர். தேனி மாவட்டம் கோம்பை பகுதியில் உள்ள திருமலைராய பெருமாள் கோவிலில் வைகாசி விசாக தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கிய நிலையில் 3 நாட்கள் தேரோட்டம் நடைபெறுகிறது. மயிலாடுதுறையில் உள்ள மாயூரநாதர் கோவிலில் வைகாசி விசாக பெருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. சிறப்பு மலர் அலங்காரத்தில் பஞ்சமூர்த்திகள் திருத்தேரில் எழுந்தருளிய நிலையில் அது டிராக்டர் கொண்டு இழுக்கப்பட்டது. நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருகே சிகாரில் உள்ள புனித அந்தோனியார் ஆலய திருத்தேர் பவனி விழா கோலாகலமாக நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரங்களில் எழுந்தருளிய பதுவை அந்தோனியார், ஆரோக்கியமாதா, சம்மனசு ஆகியோர் பவனி வர வீடுகள் தோறும் கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி நின்று வழிபட்டனர்.
வாட்ஸ்அப்பில் புதிய வசதியை மெட்டா நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. வாட்ஸ்அப்பில் டெலிட் ஃபார் எவ்ரிஒனுக்கு பதில் டெலிட் ஃபார் மீ கொடுத்தால் அதனை அன்டூ செய்யும் புதிய வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இனி அவசரப்பட்டு டெலிட் ஃபார் மீ கொடுத்து விட்டோம் என்ற கவலை இருக்காது என பயனாளர்கள் நிம்மதி அடைந்தனர். மஹிந்திரா நிறுவனத்தின் தார் 5 டோர் வேரியன்ட் ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்திய சந்தையில் அறிமுகம் செய்யப்பட உள்ள நிலையில் அதன் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. இந்த காரில் சன்ரூஃப், ரியர் ஏசி வென்கள், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், என்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் போன்ற வசதிகள் வழங்கப்படும் என தெரிகிறது.